குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் வந்து கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்னவா? யாரு? நன்றி உணர்வு. வெரி குட், வெரி குட், தட்ஸ் வெரி குட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கோம், அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, காலையில் டிஃபன் வந்து அடுப்படியில் கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயர்டாக இருக்காங்க, வேர்த்து விறுவிறுத்து நினைச்சுதாங்க, விறுவிறுன்னு நினைச்சுதாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து காலையில் டிஃபன் செய்கிறது அவங்களுக்காக செய்தாங்க. நம்ம நல்லா சாப்பிடணும், நியூட்ரிஷனாக சாப்பிடணும், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நினச்சிதாங்க மெனக்கிடுதாங்க. அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெனக்கிடுதல் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம அம்மாவுக்கு மனசில், அம்மா நீ எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீ கஷ்டப்படுத அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தேங்க்ஸ்மா அப்படின்னு மனசில் சொல்லிக்கிறான். அந்த சைடு பார்ப்போம், அப்பா வந்து மதியம் சமையலுக்கு நினச்சிதாங்க வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கிட்டு வர்றாங்க. அப்பா காலையில் ஜாலியாக இருக்கலாம், ஆனால் என் பையன் நல்லா சாப்பிடணும், என் பையனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும், அவன் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே எழுந்திரிச்சு நினச்சிதாங்க மார்க்கெட் போய் நம்ம நினச்சிதாங்க வெஜிடபிள்ஸ் நினச்சிதாங்க நமக்காக வாங்கிட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, இந்த வெஜிடபிள்ஸில் இந்த சத்து இருக்குது, இந்த வெஜிடபிள்ஸை நம்ம நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டா தான் நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ். அங்கே பார்க்கும் பாட்டி வந்து வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து நம்மளை மாதிரி அழகாக தூங்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் பாட்டி நினச்சிதாங்க நமக்காக வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடு சுத்தமாக இருக்கணும், எந்த பூச்சி கீச்சிகளும் வந்துடக்கூடாது, என் பேரன் பேட்டிலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க மெனக்கிட்டு இருக்காங்க. தாத்தா உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம சொகுசாக இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தாத்தா தான். இந்த வீட்டை கட்டுனது அவங்க தான். இன்னைக்கு நம்ம வீட்டை கட்டி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாத்தா தான் காரணம். ஸோ பாட்டிக்கு நம்ம நன்றி சொன்ன மாதிரி தாத்தாக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். காலையில் எழுந்திரிக்கும், டாய்லெட் போகிறோம், ப்ரஷ் பண்ணுதோம், குளிக்கும், சாமி கும்பிடுதோம், சாப்பிடுதோம், ஸ்கூலுக்கு வரோம். ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம டீச்சர்ஸு கிளாஸ் எடுக்க வராங்க. ஸோ நமக்கு ஒரு கல்வி தேவையை அவங்க தான் நினச்சிதாங்க நமக்கு சொல்லி கொடுக்காங்க. அதாவது உங்கள் ஒவ்வொரு டீச்சர்ஸும் என்ன வந்துடும், உங்களுடைய 2வது அம்மா. அவங்க உனக்கு உயிரை கொடுத்து சத்தம் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்காங்க. அவங்களுக்கு மனசில் டீச்சர்ஸ், அவங்க டீச்சர் பேரை சொல்லி அவங்க டீச்சரை சொல்லி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த ஸ்கூலு வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு எஜுகேஷனை தருது. சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கு. நீ எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக எப்படி இருக்கணும், உன் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவங்களுக்கு எப்படி நீ உதவி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஒரு அருமையான ஸ்கூல் பல அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூட சொல்லிக் கொடுக்காங்க. அதனால் இந்த ஸ்கூலுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படையான விஷயம். இதை மீறி எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு காரணமான நமக்கு கடவுள், நம்ம இஷ்ட தெய்வம் இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிங்க. எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிராட்டிடியூட். கிராட்டிடியூடுங்கிறது நன்றி உணர்வு. டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு நம்ம வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக ஆவது நிச்சயம். தேங்க்யூ வெரி மச்.